வணக்கம். என் பேரு சந்தான கிருஷ்ணன். நான் பெங்களூர்லேருந்து பேசுறேன். நான் ஒரு 10 வருஷமா இந்த ஜோதிடத்த பத்தி நெறைய சந்தேகங்கள் இருந்தது. நெறைய கேள்விகள் இருந்தது. நெறைய விதமான புரிதல் இல்லாம இருந்தது. நான் பலவிதமான ஜோதிடர்கள பார்த்துருக்கேன். பலவிதமான முறைகளான ஜோசியத்த பார்த்துருக்கேன். எல்லாருமே எனக்கு வந்துட்டு ஒரு பதில் சொன்னாங்களே தவிர, யாருமே வந்துட்டு எனக்கு ஒரு தீர்வு குடுக்கல. அந்த பதில் எனக்கு திருப்திகரமா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, திருப்திகரமாவே இல்ல. அவங்க சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா அது வந்து எனக்கு அது பலன் குடுத்ததான்னு கேட்டீங்கன்னா, 100% எனக்கு பலன் குடுக்கவே இல்ல. ஸோ இப்படி ஒரு விரக்தியிலே வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது, ஒரு நண்பர் மூலியமா எனக்கு வந்துட்டு அஷ்டோ நிவர்த்தி லட்சுமிநாராயண் குருஜி அவங்களோட ரெஃபரன்ஸ் கெடைச்சது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி, என் மனதளவுல இவரு என்ன சொல்லப் போறாரு, இவரும் அதே மாரி தான் ஏதோ சொல்லப் போறாரு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு தடவ போய் அவர மீட் பண்ணி தான் பார்ப்போமே, அவர்கிட்ட கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். இவரு என்ன சொல்லப் போறாரு அப்படின்ட்டு. ஸோ குருஜிய மீட் பண்ணி பேசும்போது, அவர் வந்து பலவிதமான அனுபவங்கள் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. பலவிதமான எனக்கு சொன்னாரு. என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அவர் சொன்ன பரிகாரங்கள்லாம் வந்து எளிய பரிகாரங்களா இருந்தது. சரி, அதில ஒரு பரிகாரம் செஞ்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே மாறுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதில ஒரு பரிகாரத்தையும் செஞ்சேன். அந்த பரிகாரத்த செஞ்ச அப்புறம் என் வாழ்க்கையில சில விதமான மாற்றங்கள நான் பார்த்தேன். அந்த மாற்றங்கள் வந்து எனக்கே ரொம்ப புதிதா இருந்தது. என் வாழ்க்கையில வந்து தோண்டு போன வாழ்க்கையில சில விதமான சேஞ்சஸ நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டு நெறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் குருஜி அவங்க வந்து பதில் குடுத்தாங்க. அந்த பதில்ல இருந்து எனக்கு நெறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. என்ன விதமான சந்தேகங்கள்னா, இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இது எப்படி சொல்றாங்க? அப்படின்னும்போது, அத பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு நெறையா இருந்தது. அப்ப நான் அது குருஜி கிட்ட கேட்கும்போது, குருஜி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி அஷ்ட நிவர்த்தி வந்துட்டு ஜோதிட கிளாஸ் எடுக்குறாங்க. அந்த கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த அஷ்ட நிவர்த்தி எடுக்கிற கிளாஸ்ல போய் நான் ஜாயின் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்துட்டு பலவிதமான அனுபவங்கள் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. பலவிதமான எளிய முறையில சொல்லிக் குடுத்தாங்க. பாரம்பரிய ஜோதிடத்த, வேத ஜோதிடத்திலும் ரொம்ப ரொம்ப எளிய முறையில சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப அந்த எளிய முறைய ஜோதிடத்த பார்க்கும்போது, எனக்கே வந்துட்டு என் வாழ்க்கையில டெய்லி நடக்கிற பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்? எப்படி வந்து பிரச்சனையிலேருந்து வெளிய வரலாம்? முக்கியமா கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வரலாம்? மனநிறைவோடு வாழ்க்கைய எப்படி வாழலாம்? குழந்தைகளோட சந்தோஷமா எப்படி வாழலாம்? அப்படின்றதுக்கு நானே பலன் எடுத்துக்கிறேன். என்னென்ன மாற்றங்கள் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப அனுபவத்த குடுத்தது. ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து இப்ப அது மூலியமா நெறையா பலனடைஞ்சிருக்கேன். என் மூலியமா நீங்களும் வந்து பலனடையணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். குருஜி அவங்க வந்துட்டு அஷ்ட நிவர்த்தியில வந்து கிளாஸ் எடுக்குறாங்க. பாரம்பரிய கிளாஸ் எடுக்குறாங்க. பாரம்பரிய ஜோதிடம் கிளாஸ் எடுக்குறாங்க. வேத ஜோதிடம் கிளாஸ் எடுக்குறாங்க. எல்லாரும் வாங்க, ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் கத்துக்கோங்க. நன்றி. வணக்கம்.